ஹாலிவுட்டோட 70ஸ்ல வந்த ஒரு இளம் இயக்குனர்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக ஹாலிவுட் சினிமாவே தூக்கி நிறுத்தினாங்க. ஜார்ஜ் லூக்காஸ்லேருந்து ஸ்கார்செஸிலேருந்து இந்த மாதிரி எல்லா டைரக்டர்களுக்கும் ஒரு ஒரு டைரக்டர் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாருன்னா அது அகிரா குரோசவா தான். இதுதான் விரும்மாண்டியில் வந்து 2 வெர்ஷன் சொல்லப்படும். ஜெயிலில் இருக்கிற விரும்மாண்டி ஒரு வெர்ஷன் என்ன நடந்ததுன்னு ஒரு சம்பவத்தை கோர்வையாக சொல்லுவார். இன்னொரு பக்கம் இந்த கொத்தாலத்தேவன்ற ஒரு கேரக்டர் பசுபதி நடித்தா அந்த கேரக்டர் வந்து ஒரு அதே சம்பவங்களை வந்து அவன் ஒரு விதமாக சொல்லுவான். ஸோ கொத்தாலத்தேவன் சொல்கிற வெர்ஷனில் கமல் தப்பாக தெரிவார். இவர் விரும்பாண்டி சொல்கிற இதில் வந்து பசுபதி தப்பாக தெரியும். அந்த நாள் படம் வந்து முழுக்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். ஒரு கொலை நடந்துருது. ஓப்பனிங் சீன்லேயே சிவாஜி கணேசன் இறந்துடுறாரு. சுட்டது யாருன்ற கேள்வி வருது. யாரெல்லாம் கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு ஜாவர் சீதாராமன் நடித்த அந்த கதாபாத்திரம், ஒரு இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரம். ஆக்சுவலாக அந்த படத்தோட கதையும் வசனம்லாம் கூட ஜாவர் சீதாராமன் எழுதினது தான். ரஷமன் போல் என்ன உண்மையிலே தெரியாமல் ஒரு ஓப்பன் எண்டாக விடப்படலை. விரும்பாண்டியில் தெளிவாக விரும்பாண்டி நல்லவன், கொத்தாலத்தேவன் கெட்டவன்றது கிளியராக படம் முடியும் போது நமக்கு ஒரு கிளாரிட்டியோடு சொல்லப்படும். ஸோ அது ரஷமனோட வெர்ஷன் மாதிரி இருக்காது விரும்பாண்டி. அதனால் இது ரெண்டுமே கூட நல்ல வித்தியாசமானது தான். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. வணக்கம். நான்லினியர் திரைக்கதை பற்றின இந்த தொடரில் என்னோடய அடுத்த பகுதி இது. இதில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிய இயக்குனரோட அவரோட முக்கியமான ஒரு படம். அகிரா குரோசவா அப்படின்ற பேர். அவரோட படங்கள் பார்க்காம ஒரு இயக்குனராகவே ஒருத்தர் வர முடியாதுங்கிறது விஷயம் இருக்குது. ஹாலிவுட்டோட 70ஸ்ல வந்த ஒரு இளம் இயக்குனர்கள்லாம் சேர்ந்து மொத்தமாக ஹாலிவுட் சினிமாவே தூக்கி நிறுத்தினாங்க. ஜார்ஜ் லூக்காஸ்லேருந்து ஸ்கார்செஸிலேருந்து இந்த மாதிரி எல்லா டைரக்டர்களுக்கும் ஒரு ஒரு டைரக்டர் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாருன்னா அது அகிரா குரோசவா தான். ஏன்னா அந்த டைமில் 50s 60ஸ்ல குரோசவாவோட படங்கள் வந்து அது இவங்க திரைப்பட கல்லூரி மாணவர்களாக இருக்கும்போது இவங்கெல்லாம் அதை பார்த்து அந்த இயக்குனர் மேலே பெரிய மரியாதைலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லான டைரக்டர்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்க ஒவ்வொரு டைரக்டருமே திரும்ப அகிரா குரோசவாவை கூப்பிட்டு ஒரு படம் கொடுத்தாங்க. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஒரு படம் பண்ணார், ஜார்ஜ் லூக்காஸ் ஒரு படம் பண்ணார், கொப்போலா ஒரு படம் பண்ணார். இது எல்லாமே அந்தளவுக்கு அவர் மேலே ஒரு மரியாதை அவங்க வச்சுருந்தாங்க, அதை காட்டினாங்க. ஸோ அப்படிப்பட்ட அகிரா குரோசவா வந்து அவரோட புகழ் உச்சிக்கு அவரை தூக்கிட்டு போன படம் வந்து ரஷமன் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஒரு டைரக்டரோ அந்த ஜப்பானில் படம் எடுக்கிறது கூட வெளி உலகத்தில் பெருசாக கவனிக்கப்படாமல் இருந்த ஒரு காலம். 1950ல் அந்த ரஷமன் படம் வந்தது. இந்த படத்தை வந்து அதுக்கு அடுத்த வருஷம் 1951 வந்து வெனிஸ் திரைப்பட விழாவில் அது ஒரு உயரிய விருது வாங்கிச்சு. அதுக்கப்புறம் ஆஸ்கரோட சிறப்பு விருது வாங்கிச்சு. அதுக்கப்புறம் உலகமே குரோசவா திரும்பி பார்த்துது. ஜப்பனீஸ் சினிமாவுக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் உருவாச்சு. ரஷமான்ற அந்த படம் வந்து ஒரு நான்லீனியர் ஸ்க்ரீன் பிளே. முக்கியமாக அந்த கதை வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த நாள்ன்ற ஒரு படத்தோட கம்பேர் பண்ணி ஆரம்பத்தில் நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நாள் படம் வந்து ரஷமானோட காப்பிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுறது உண்டு. ஆனால் அது உண்மை இல்லை, அது சரியான முறையும் இல்லை. பின்னாடி கமலஹாசன் சார் பண்ண விரும்மாண்டி படத்தோட அந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னை ரஷமானோட கம்பேர் பண்ணி பேசுகிறதும் நம்ம வழக்கம். அது மூலமாக நிறைய பேர் அந்த படம் பார்க்காதவங்களுக்கு கூட அந்த படத்தை பற்றின ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கும், அதாவது சினிமா ஆர்வம் உள்ளவங்களுக்கு. ஸோ இப்போ அந்த கதை எப்படி, என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ இதில் பார்க்க போகிறோம். இந்த கதை வந்து ஒரு 3 இடங்களில் நடக்குது, 3 வெவ்வேறு காலங்களில் நடக்குது. முதல் இடம் வந்து காடு. அந்த காட்டில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த கதையோட அடிப்படை. அங்கே ஒரு கற்பழிப்பு நடக்குது, ஒரு கொலை நடக்குது, ஒரு திருட்டு நடக்குது. ஸோ அதை பற்றின விஷயங்கள் மேலே தான் அது போகுது. அந்த சம்பவத்தை வந்து படத்தில் காட்டவே மாட்டாங்க. வெவ்வேறு ஆட்கள் அந்த சம்பவத்தை தாங்கள் கவனித்த வரைக்கும் அவங்களோட கண்ணோட்டத்திலேருந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ஒவ்வொரு தடவையும் அது சீனாக வரும். ஸோ காட்டில் நடந்த சம்பவங்கிறது நேரடியாக உண்மையில் என்ன நடந்ததுன்னு டைரக்டர் நேரடியாக படத்தை ஆடியன்ஸுக்கு காட்டாமல் வெவ்வேறு கதாபாத்திரங்கள் அந்த சம்பவத்தை பற்றி சொல்லும்போது ஃப்ளாஷ்பேக்காக வரும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்று வரும். ஒவ்வொரு முறையும் வேறு விதமாக அதே காட்டில் நடந்த சம்பவம் விதவிதமாக மாறி வரப்போகுது. ஒரு 4 தடவை சீக்வன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு விஷயங்கள் நடக்கும்.
இதில் ரெண்டாவது இது வந்து காடு, இது ரெண்டாவது இடம் வந்து ஒரு நீதிபதி முன்னாடி அவங்க இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு ஓப்பன் கிராமத்து செட்டப்பில் ஒரு விசாரணை இது ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஒரு செட்டப். அங்கே வந்து ஒரு விறகு வெட்ட ஒரு ஆள் வந்து சாட்சி சொல்லுவான். அவன் என்னென்னா, நான் அந்த டெட் பாடியை பார்த்து இவன் தான் ஊருக்குள்ளே வந்து தகவல் சொன்னேங்கிற விஷயத்த சாட்சியாக சொல்லுவான். அப்புறம் ஒரு புத்த பிக்கு வந்து ஒரு சாமுராயும் அவரோட மனைவியும் நடந்து காட்டுக்குள்ளே போனதை நான் பார்த்தேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட அந்த திருடன் அவனை பிடிச்சி கட்டி வச்சுருப்பாங்க. இப்போ அவன் வந்து பிடிபட்டிருக்கான். அவன் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லுவான். இது ஒரு வெர்ஷன், அவனோட வெர்ஷன் வரும்போது அது ஃப்ளாஷ்பேக்காக வரும். இதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட பெண், கற்பழிக்கப்பட்ட பெண், அவள் வந்து என்ன நடந்ததுன்னு அவள் ஒரு சாட்சி சொல்லுவாள். அதுக்கப்புறம் அந்த இறந்து போன சாமுராயோட ஆவி ஒரு ஒரு மீடியம் மூலமாக, ஒரு ஊடகத்து மூலமாக, ஒரு ஆவி பேசுகிறவர் மூலமாக அந்த ஒரு பெண் உடம்புக்குள்ளே அந்த ஆவியாக வந்து அவன் ஒரு சாட்சி கொடுக்குறான் அந்த விசாரணை மண்டபத்தில். இதெல்லாம் நடக்கிறது ஒரு இது வந்து இந்த விசாரணை கூடத்தில் நடக்கிற இந்த சீக்வன்ஸ் வந்து அந்த காட்டில் நடந்த நாளுக்கு ஒரு 3 நாள் தள்ளி, 3 நாள் கழித்து இந்த விசாரணை நடந்திருக்கு. அப்புறம் இந்த விசாரணை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதில் சாட்சி சொன்ன புத்த பிக்குவும் அந்த விறகு வெட்டுறவனும் இங்கேருந்து கிளம்பி வெளில போகிறாங்க. போகிற இடத்துல ஒரு மழை வந்துடுது. மலைக்கு ஒதுங்குற இடம் வந்து ஒரு ரஷமான்னு ஒரு பழைய இடிந்த கோட்டை மாதிரி ஒரு செட்டப். அங்கே போய் அவங்க இருக்காங்க. அந்த மலைக்கு ஒதுங்கி இருக்கிற இடத்துல ஒரு விவசாயி ஒருத்தன் அங்கே வரான், ஒரு குடியானவன் அங்கே வரான். அவங்ககிட்ட இந்த விசாரணை கூடத்தில் நடந்த விஷயத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க. ஆக்சுவலாக படம் இங்கே தான் ஆரம்பிக்கும். படம் ஆரம்பித்ததுலேயே வந்து ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு ரஷமான்னு ஒரு பழைய இடிந்த இதில் இருந்து இவங்க வந்து அதை நடந்த விஷயத்த சொல்லுவாங்க. சொல்ல அது வந்து சீனாக காட்டப்படும். முன்னையும் பின்னையும் மாறி மாறி வரும். ஸோ இந்த ரஷமான இடத்துல உட்காந்து பேசும்போது விசாரணை கூடத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லும்போது, விசாரணை கூடத்துலேருந்து திரும்ப காட்டுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு சொல்லும்போது மாறி மாறி ஃப்ளாஷ்பேக்குள்ளே ஃப்ளாஷ்பேக்குங்கிற மாதிரியான ஒரு காம்ப்ளெக்சிட்டியான ஒரு எடிட் பேட்டர்ன் இருக்குது அதில். ஆனால் இது நம்ம யோசிக்கும்போது இருக்கிற அந்த குழப்பம் வந்து படம் பார்க்கும்போது நமக்கு வராது. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, அவர் தெளிவாக அக்கிரா குரோசாவா வந்து அதை வந்து அந்த ஒரு குழப்பமே இல்லாத மாதிரி அதை பிரிச்சிருப்பார். மெயின் ரீசன் வந்து அந்த ரஷமன்ற அந்த கோட்டை சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே மழையில் இருக்கும், மழை பெஞ்சிகிட்டே இருக்குவாங்க. ஸோ அது தனி இடம், அது தனி டைம், தனி நாள், அது ஒரு கிளாரிட்டியோடு இருக்கும். இந்த பக்கம் வந்து காடுங்கிறது முழுக்க அது ஒரு வெயிலில் இருக்கும். விசாரணை கூடமும் வெயிலில் தான் இருக்கும். விசாரணை கூடத்தில் பேச அவங்களோட வாய்ஸ் ஓவர்லாம் இது இந்த காட்டு சீன் மேலே வரும்போது அவங்க சொல்கிறது தான் அங்கே விசுவலாக வருது. இவங்க ஒவ்வொரு சாட்சி சொல்கிறாங்க, அந்த சாட்சி வந்து விசுவலாக காட்டப்படுதுங்கிறத ஒரு கிளாரிட்டியோட அதை சவுண்ட்லேயும் அதை டயலாகில் வாய்ஸ் ஓவரில் ஒரே சீக்வன்ஸ் மாதிரி ஆக்கியிருப்பார். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு குழப்பமே வராது. எது முன்னாடி பின்னாடி எது எப்போ நடந்ததுங்கிறது ஒரு கிளாரிட்டியோடு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ அவங்க என்ன சாட்சி சொன்னாங்கன்றது பார்ப்போம். இந்த திருடன் சொல்கிற சாட்சியில் அவன் என்னென்னா, ஒரு காட்டில் அவன் தூங்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு இதமான ஒரு தென்றல் காற்று வந்து என் மேலே வருடிட்டு போச்சு. அந்த காற்று பட்டதும் அப்படியே நான் கண் திறந்து பார்த்தா அந்த பொண்ணு அவன் கணவனோட வந்துட்டு இருந்தா. அந்த சூழலில் அந்த காற்று வந்து அவனை எழுப்புன அந்த சூழலில் ஒரு ரொமான்டிக்கான ஒரு மூடில் அவன் பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து ரொம்ப உலகத்திலே பேரழகி மாதிரி அவனுக்கு தெரிஞ்சா. உடனே அவன் மேலே ஒரு ஆசை வந்துடுச்சு. அவன் போனான். அப்போ கூட அவனுக்கு வந்து அந்த பெண் மேலே தான் ஆசையை தவிர யாரையும் கொலை பண்ணுறது அவனோட நோக்கமும் கிடையாது, திருடுறதும் நோக்கம் கிடையாது. அவன் அதனால தான் அந்த சாம்ராயை அவன் கட்டி போட்டு வச்சுட்டு அவளை இது பண்ண ட்ரை பண்ணுறான். ஏன்னா அவன் கொலை பண்ணுறது அவன் நோக்கம் இல்லைங்கிறது. ஸோ இப்போ இந்த பொண்ணு வந்து அதை இது பண்ணுறா, அவள் எதிர்த்து பண்ணுறா, ஒரு கத்தியெல்லாம் கையில் எடுத்துக்கிறா, அவனை குத்தெல்லாம் வரா. அப்படி இருந்து கூட இவன் தன்னோட ஒரு ஆண்மை பலத்தினால அவளை அடக்கி அவளை வந்து கட்டாயமாக ஒரு முத்தம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவள் அடங்கிடுறா, அவனை ஏற்றுக்கிறா, அவங்களுக்குள்ளே இது நடக்குது. ஸோ இப்போ அவன் சொல்லும்போதே தெரியும் இது வந்து ஒரு ரேப்புன்னு சொல்ல முடியும். முதல் ஆரம்பத்தில் அவள் எதிர்த்து இது பண்ணால் கூட இவன் பக்கத்தில் நெருங்கி இது பண்ணதோடனே அவனுக்கு அடங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த இது நடந்ததுக்கப்புறம், கற்பழிப்பு நடந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு அழுவா. அவள் என்ன சொல்லுவான்னா, நான் ஒரே சமயத்தில் 2 பேருக்கு உடமையாக இருக்கிறது எனக்கு பெரிய அவமானம் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்ல ஆரம்பித்தோடனே இப்போ திருட நினைப்பான், ஆமாம் இந்த பொண்ணு சொல்கிறது கரெக்டு, இந்த பொண்ணுக்கு அந்த அவமானத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அந்த சாம்ராயோட கட்டை அவிழ்த்து அவன் கையில் ஒரு கத்தியை கொடுத்து
வா 2 பேரும் ஒத்திக்கு சண்டை போடுவோங்கிற மாதிரி சொல்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சண்டையில் யார் ஜெயிக்கிறானோ அவன் இந்த பொண்ணோட வாழட்டும், மற்றவன் சாகட்டுங்கிற மாதிரி. உயிரோடு இருக்கிறவன் அவன் அந்த பொண்ணோட வாழணும், இன்னொருத்தன் செத்துடணுங்கிற மாதிரி ஒரு சண்டை நடக்குது. ஸோ அந்த சாமுராயும் அந்த திருடனும் ஈக்குவலாக சண்டை போட்டுக்கிறாங்க, பயங்கர தீரமாக வீரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையோட இதில் திருடன் வந்து சாமுராயை குத்தி கொன்னுடுறான். அந்த கொன்ன உடனே அந்த பார்த்து பயந்து அந்த பெண் அங்கேருந்து ஓடிடுறா. அதுக்கப்புறம் அந்த திருடனும் ஓடிடுறான். இது திருடன் சொல்கிற வெர்ஷன். இப்போ இந்த நீதிபதி சைட்லேருந்து கேட்பாங்க, ஏன்பா அந்த ஒரு கத்தி, அது ஒரு ரொம்ப காஸ்ட்லியான விலை மதிப்பான ஒரு கத்தி, அது இப்போ காணோம், திருடு போயிடுச்சு. ஸோ அந்த குத்துன கத்தி என்னாச்சு, அதை நீ எடுத்துகிட்டு ஓடலையான்னு கேட்குறாங்க. அப்போ திருடன் சொல்கிறான், இல்லை எனக்கு அந்த கத்தியோட அவ்வளோ வேல்யூவானது, ரொம்ப வேல்யூபிளானதுங்கிறது எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இதுக்கப்புறம் இந்த பெண்ணோட சாட்சியம் கேட்கப்படும். இந்த பெண் சொல்கிற சாட்சி வந்து அதில் வந்து நிறைய மாற்றங்களோடு இருக்கும். கற்பழித்து முடிஞ்ச உடனே அவன் திருட அங்கேருந்து ஓடிடுவான். திருட அங்கேருந்து ஓடினதுக்கப்புறம் அந்த பெண் நேராக அந்த கணவன்கிட்ட வரா, அழுறா. அப்போ கணவன் அவளை ஒரு மாதிரி குதர்க்கமாக விஷபத்தனமாக பார்க்குறான். அவன் பார்க்குற பார்வை அவளுக்கு பிடிக்கல. இவ கஷ்டமாக இருக்குது, நீ இப்படி பார்க்காத, ஏன் இப்படி பார்க்குற அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருப்பாள். ஆனாலும் அவன் வந்து அவளை ஒரு மாதிரி தப்பாகவே பார்ப்பான். அவள் வந்து அந்த கத்தி எடுத்து அவள் கட்டெல்லாம் அவுப்பாள். அப்போ கூட அவன் வந்து அவளை ஒரு மாதிரி தவறாகவே பார்ப்பான். அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவள் சொல்லுவாள், இப்படி பார்க்காதன்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அவன் இது பண்ண மாட்டான். அப்போது ஒரு கோபத்தோட வேகத்தோட அவனை நெருங்கி போனதாக அவன் சொல்கிற வெர்ஷன் எப்படி இருக்குன்னா, அவனை நெருங்கி போனேன், ஒரு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது அந்த கத்தி அவன் மேலே குத்தி இருந்தது அப்படின்னு அவன் சொல்கிறான். அது கிட்டத்தட்ட நான் தான் குத்துனேங்கிற மாதிரி சொல்கிறான். அது ஆனால் தன்னோட இதோட தெரிஞ்சே செய்யலை, ஒரு வேகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அது நடந்துருச்சுங்கிற மாதிரி அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதுக்கப்புறம் இந்த ஆவி வந்து சொல்கிறது ஒரு வெர்ஷன். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த பெண் சொன்ன வெர்ஷனில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அந்த பெண் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எதுவுமே பண்ணல. அவள் வந்து குத்துறது உண்மைதான்னு தானே கணவனை கொன்னதாக கூட ஒத்துக்கிறா, கொலைப்பள்ளியை கூட ஏற்றுக்கிறா. அவள் அதேமாதிரி அந்த கற்பழிப்பு வந்து அவளோட வெர்ஷன் படி திருநங்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் போராடினா, ஆனாலும் அவன் இது பண்ணிட்டான். அதோட உள்ள அர்த்தம் என்னவாக இருக்குன்னா, அந்த கணவனையே அவன் கட்டி போட்டுட்டு, ஒரு சாமுராயே அவன் கட்டி போட்டுவிட்டு இவளை ரேப் பண்ணியிருக்கான். ஸோ அவன் அந்த கணவனாலேயே அவனுக்காக அந்த திருடனை எதிர்த்து போராட முடியல அப்படின்னு இருக்கும்போது, இந்த பெண்ணாக அவள் வந்து அதை எப்படி அவனை போராடி இருக்க முடியும், அவனை எப்படி எதிர்த்துருக்க முடியும்? ஸோ திருடன் ரொம்ப பலசாலி, அவன் சாமுராயே கட்டி போட்டுட்டான். ஸோ இவளை ரேப் பண்ணிட்டாங்கிறது அவன் மேலே ஒரு தவறும் அதில் சொல்ல முடியாது. அப்புறம் அவன் ஆசைக்கு இணங்கினாங்கிற அந்த வெர்ஷனை அவள் ஒத்துக்கல. அவள் வந்து முழுக்க ஒரு கட்டாயப்படுத்தி ஒரு ரேப்பாக தான் அதை சொல்கிறாள். இப்போ 3வது வெர்ஷன் வந்து அந்த ஆவி, அது இறந்து போன சாமுராய் வந்து ஒரு ஆவி ஒரு உடம்புல ஏற்றிட்டு பேசுகிற ஒரு பெண் உடம்புக்குள்ளே ஏறி அந்த ஆவி பேசுது. அந்த வெர்ஷன் படி என்ன இருக்குன்னா, அந்த ரேப் நடந்ததுமே அந்த திருடனுக்கு வந்து அவன் மேலே பயங்கரமான ஒரு ஆசையோட அந்த முகத்தோடு தான் அவளை ரேப் பண்ணான். ஸோ அவன் சொல்லுவான், நீ என் கூட வந்துரு, என் கூட வா அப்படின்னு அவன் திருடன் அந்த பெண்ணை கூப்பிட்டான். இந்த சாம்ராய் இங்கே கட்டி போட்டு அவள் பார்த்துட்டே இருந்தார். அப்போது அந்த பெண் வந்து, நான் உன் கூட வரேன், ஆனால் இவனை கொன்னுடு, என் கணவன் உயிரோடு இருக்கும்போது நான் இன்னொருத்தன் கூட நான் சரியாக இருக்காது, நீ அவனை கொல்லுன்ற மாதிரி அவள் சொல்லுவாள். இப்போ இந்த திருடனுக்கு அது கோபம் வரும். நீ என் கூட வர்றதுங்கிறது ஓகே, அதுக்காக அவனை கொல்லணும்னு ஏன் சொல்கிற, அப்போ நீ ஒரு நல்ல பண்ணே இல்லைங்கிற மாதிரியான ஒரு வெறுப்போட அந்த திருடன் அவளை பார்ப்பான். சாமுராய் சொல்லுவார், அந்த மொமெண்ட்டில் நான் அந்த திருடன் பண்ண எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னே சொல்லுவார். ஸோ திருடன் அவர் அளவில் மன்னிச்சிட்டாரு. இந்த திருடன் வந்து அவளை காலில் போட்டு கத்தி எடுத்து இப்போ நான் அவளை கொல்லவாங்கிற மாதிரி அவன் கேட்பான். அந்த பெண் அங்கேருந்து பயந்து ஓடிடுறா. திருடன் வந்து அந்த கணவனோட கட்டை அவிழ்த்துட்டு அவன் போயிடுறான். இப்போ இந்த சாமுராய் வந்து, என் மனைவியே வந்து எனக்கு எதிராக என்ன துரோகம் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டாலேங்கிற மாதிரியான ஒரு இதில் கத்தி எடுத்து தானே குத்திக்கிட்டு செத்துதா அவன் சொல்லுவான். ஸோ இதில் வந்து இவனோட கணவனோட வெர்ஷனில் முழுக்க வந்து அந்த தன்னோட மனைவி வந்து இவனுக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவன் கூட போக இது பண்ண மாதிரியும், தான் ஒரு மாதிரி ஏமாற்றப்பட்ட நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்ட ஒரு மனிதன்கிற ஒரு பரிதாப உணர்ச்சி அவன் கொண்டு வர ட்ரை பண்ணுறான். அதே சமயத்தில் அந்த கத்தி எடுத்து தானே குத்திக்கிட்டு செத்து போனதுங்கிறதுனால சண்டையில் தோற்று சாகலை, தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது ஒரு வீரமரணங்கிற மாதிரியான ஒரு ஃபீலில், ஒரு தியாகம் அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீலில் அது சொல்லும். ஸோ இது வந்து இறந்து போன ஒருத்தன் சொல்கிற சாட்சிங்கிறதுனால, ஒரு செத்து போனவன் எதுக்காக போய் சொல்லணும்,
அவன் உண்மையை தான் பேசியிருப்பான் அப்படின்னு ஒரு வெர்ஷனும் அதில் பார்க்கலாம். இன்னொரு வெர்ஷன் வந்து ஆவியெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த ஒரு ஆவி உடம்புல பூந்ததாக ஒரு பெண் பேசுகிறா இல்லையா, அவள் வந்து ஓகே செத்தவன் செத்துட்டான், இப்போ இருக்கிற 2 பேரும் கொலைப்பள்ளியில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக இது ஒரு தற்கொலையாக நடந்த டெத்து தாங்கிற மாதிரி அவள் அதை மாற்றி சொல்லி அவங்க 2 பேரையும் இருக்கிற உயிரோடு இருக்கிற 2 பேரையும் காப்பாற்றுறதுக்காக கூட அந்த கொலைப்பள்ளி அவங்க மேலே விழாமல் இருக்கிறதுக்கு கூட அவள் அதை ஒரு பொய்யா சொன்னான்னு கூட அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு வெர்ஷன் இந்த கதையில் வரும். அதுதான் அந்த ரஷமன்றது கோட்டையில் இருக்கிற அந்த விறகு வெட்டுறவன். அவன் என்ன சொல்லுவான்னா, நான் இந்த சம்பவத்தை நான் பார்த்தேன், ஆனால் அதை பற்றி நான் விசாரணை மண்டபத்தில் நான் சொல்லலை, சொல்ல வேணான்னு விட்டுட்டேன். ஆக்சுவலாக நான் அங்கே என்ன நடந்ததுன்னு முழுசாக ஒளிஞ்சிருந்து நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஸோ இப்போ நமக்கு அது என்ன, அவனோட வெர்ஷன் என்ன, இப்போ விறகு வெட்ட வந்தவன் என்ன பார்த்தான்றத ஒரு சீக்வன்ஸ் காட்டப்படும். அதே சீக்வன்ஸ் திரும்ப ரிப்பீட் ஆகும், திரும்ப அதே கற்பழிப்பு நடக்குது. அதுக்கப்புறம் அந்த சாம்ராய்க்கும் அந்த திருடனுக்குமான ஒரு இது. ஸோ திருடன் வந்து அவளை கூட்டு போக ஆசைப்பட்றான். ஸோ அவள் வந்து அழுறா. அவள் என்னென்னா, தான் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுங்கிறதுனால நீங்கள் 2 பேரும் ஒரு ஆம்பளையா நீங்கள் அப்படின்ற மாதிரி அவள் ஒரு மாதிரி அவங்க 2 பேரும் சண்டைக்கு தூண்டுற மாதிரி பேசுவாள். ஸோ இப்போது அவளே அந்த மனைவியே வந்து கட்டை அவுத்துட்டுருப்பாள், அந்த கணவனோட கட்டை அவுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஆம்பளைங்க தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது பண்ணி அவங்க 2 பேரும் சண்டைக்கு தூண்டிடுவாள். ஸோ இப்போ அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை நடக்கும். ஆனால் அந்த சண்டையில் 2 பேருக்குமே விருப்பம் இருக்காது. இப்போ 2 பேருக்குமே வந்து இந்த பெண் மேலே ஒரு இது இருக்காது. ஆனால் ஒரு பேரளவுக்கு சண்டை போடுவாங்க, ஒரு கோழைகளோட சண்டையாக தான் இருக்கும். அந்த சண்டையில் வந்து ஒரு மாதிரி அவன் ஒரு மாதிரி தடுமாறி அந்த சாம்ராயி வந்து விழுந்துருவான். அவனை கொன்னுடுறான், சாம்ராயை திருடன் வந்து கொன்னுடுறான். இப்போ இதை பார்த்துட்டு அந்த பெண் ஓடிட்டான் அங்கேருந்து. இது விறகு வெட்டி சொல்கிற வெர்ஷன். ஸோ இப்போ விறகு வெட்டி சொல்கிறதும் உண்மையான்றது நமக்கு தெரியாது, எது முழு உண்மைங்கிறது இந்த படத்தில் எதுவுமே சொல்லப்படாது. இன்னொன்று டைரக்டர் வந்து அதுக்கு முன்னாடி அந்த டெட் பாடியை நான் பார்த்தேன்னு விசாரணை கூடத்தில் அவன் சாட்சி சொல்லும்போது அந்த விறகு வெட்டி நடந்து வந்தது பார்த்தது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக நிறைய ஷார்ட்ஸோடு காட்டப்படும். ஆனால் இந்த வெர்ஷன் அவன் வந்து நான் பார்த்தேன்னு சொல்லும்போது அவன் ஒளிஞ்சிருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் கூட காட்டப்படாது. ஸோ டைரக்டர் வந்து அதை கன்ஃபார்மாக சொல்லலை, இவன் பார்த்தான், இதை ஒரு 3rd பர்சன் வெளியிலேருந்து இதை பார்த்தான்னு உறுதியாகவும் சொல்லலை. அது ஒருவேளை அவன் இவனாக இட்டு கட்டி சொல்கிறானாங்கிற மாதிரியும் இருக்கும். நம்ம எதுவுமே நமக்கு கிளியராக சொல்லப்படாது. ஸோ இப்போ இந்த 4 வெர்ஷனில் எது தான் உண்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ இங்கே தான் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான புதுமையான ஒரு இடத்த நோக்கி போகுது. இப்போ நீங்கள் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த நீதி விசாரணை ஒன்று நடந்தது இல்லையா, அதை பற்றி தான் ராஷமான்ற அந்த பழைய கோட்டை வாசலில் உட்காந்து அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அங்கே எங்கேயுமே இந்த விசாரணை கூடத்தில் அந்த நீதிபதிகள் ஃபைனலாக என்ன தீர்ப்பு சொன்னாங்க, என்ன முடிவெடுத்தாங்கன்றதை அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஸோ அது ஏன்ற கேள்வி வருது. இன்னொன்று வந்து அந்த விசாரணை நீதிபதிகளை வந்து விசுவலாக காட்டவே மாட்டாங்க. படம் முழுக்க விசாரணைக்கு மண்டபத்தில் வந்து அவங்க சாட்சி சொல்கிறவங்க மேலே தான் கேமரா இருக்குமே தவிர நீதிபதிகள் பக்கம் கேமரா காட்டவே பாட்டாது. அந்த நீதிபதிகள் கண்ணுக்கே நம்ம படம் முழுக்க நம்ம பார்க்கவே மாட்டோம். அவங்கள பார்க்குறது மட்டும் இல்லை, அவங்க பேசுகிறது கூட நமக்கு கேட்காது, அவங்களோட குரலே கேட்காது. சீன் படி அவங்க வந்து கேட்குறாங்க, நீதிபதிகள் வந்து அந்த ஒரு கத்தி, ஒரு காஸ்ட்லியான ஒரு கத்தி இருந்தது, அந்த கத்தி சாம்ராயை குத்தின கத்தியை நீ எடுத்துகிட்டு போனியான்னு திருடன்ட்ட கேட்குற ஒரு சீன்லாம் இருக்கும். ஆனால் அப்போ கூட நீதிபதிகளோட குரல் நமக்கு கேட்காது. திருடனோட நடிப்பில் தான் அது காட்டப்படும். தொஷினோ முஃபினின்னு ஒரு அற்புதமான நடிகர், அவர் திருடன் கேரக்டர் பண்ணவர். அவர் அந்த இடத்துல அழகாக அதை இது பண்ணிடுவார். அப்படி ஏதோ சத்தத்தை கூர்ந்து கேட்குற மாதிரி, என்ன சொன்னீங்க, என்னையா, கத்தியா, அது எனக்கு தெரியாதுங்க, அது காஸ்ட்லின்னு எனக்கு தெரியாது, அதனால் விட்டுட்டு போயிட்டேங்கிற மாதிரி அவன் பேசுவான். அவன் பேசுகிறதுல இருந்து தான் நமக்கு அவங்க என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க, இவன் ஏன் இந்த பதில் சொல்கிறான் அப்படிங்கிறத வச்சு நம்ம அந்த என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி நமக்கு விசுவலாக அதை ஆடியபிளாக கூட அந்த நீதிபதிகளோட குரலோ அவங்க முகமோ எதுவுமே காட்டப்படலை. ஸோ அப்போ அது என்ன? ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஆடியன்ஸை தான் நீதிபதிகளாக வைக்குது. அந்த சாட்சிகள் எல்லாமே ஆடியன்ஸை நோக்கி, கேமரா நோக்கி தான் பேசப்படும். ஸோ நீதிபதிகளை காட்டுறதில்லை, அவங்க குரல் கேட்குறதில்லைங்கிறது என்ன அர்த்தம்னா, இந்த ஆடியன்ஸ் தான் ஆக்சுவலாக நீதிபதிகள். இப்போ இந்த நடந்த இப்போ 4 சாட்சியத்திலேருந்து எது உண்மையானதுன்னு முடிவெடுக்க வேண்டிய இடம் வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ்கிட்ட விடப்பட்டது. ஸோ இப்போ ஆடியன்ஸ் தான் முடிவெடுக்கணும். ஏன்னா அந்த நீதி விசாரணையோட முடிவில் என்ன தீர்ப்பு ஆச்சுன்னு கூட சொல்லப்படாத காரணம், தீர்ப்பு வந்து முழுக்க இந்த படம் பார்க்குற மக்கள் கையில் இருக்குங்கிற ஒரு விஷயம்.
இப்போ இதில் என்ன இந்த படம் பார்க்குறவங்களுக்கு என்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும்னா, இதில் வந்து யாரோ ஒருத்தருக்கு சரி மற்ற 3 பேர் தவறு அப்படின்ற கோணத்தில் இந்த படத்தை பார்த்தா படத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. இது ஏன் ஒரு மனைவி வெர்ஷனில் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும், திருடனோட வெர்ஷன் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும், சாமுராயோட வெர்ஷன் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும். ஏன் அவ்வளோ முன்பின் முரணாக இருக்குது? அந்த விறகு வெட்டி சொல்கிற கதையும் முரணாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே ஒரு சிக்கலான ஒரு இடம் இருக்குது. இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ரெக்கலெக்ட் பண்ணுற அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் எப்போவுமே வந்து கொஞ்சம் அவங்க மனசில் அதை எப்படி உள்வாங்கிட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதில் அவங்களோட கண்ணோட்டம், அவங்க பார்க்குற ஒரு கோணம், இது ரெண்டுமே சேர்ந்துடும். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் பழைய ஒரு சம்பவத்தை பற்றி பழைய நண்பர்கள் 2 பேர் சேர்ந்து பேசும்போது, நான் இப்படி பண்ணேன்னு சொல்லும்போது இன்னொருத்தர் வந்து இல்லையே அது அப்படி நடக்கலையே, இல்லையே நீ இதில் வரலையே, நீ அதில் போகலையேன்னு மாற்றி இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு ஞாபகத்தில் இருக்கிறது இன்னொருத்தரோட ஞாபகம் கொஞ்சம் மாறி இருக்கும், இன்னொருத்தரோட இதில் வந்து இதில் ஒரு மாற்றங்கள் இருக்கும். ஸோ 2 பேருமே வந்து அவங்கவுங்களுக்கான ஒரு கோணம், அவங்களுக்கான ஒரு பார்வையை அந்த ஞாபகத்திலேயே சேர்த்துப்பாங்க. அவங்களாலே அதை பிரித்து எது உண்மையிலே என்ன நடந்தது, நம்ம ஞாபகத்தில் என்ன இருக்குது, இது 2ல் எது சரின்னு அவங்களாலே சொல்ல முடியாது. ஸோ அவங்க ஞாபகமே அவங்களே பிசுறு தட்டும், அவங்களே ஏமாற்றும். ஸோ இது நமக்கே இது நடந்திருக்கும், நம்மளே இது மாதிரி பண்ணி பேசியிருப்போம், அல்லது நம்ம அதை மாதிரி பார்த்துருப்போம். இல்லையா அங்கே இன்றைக்கி நடந்தது வேறையாச்சு, இவர் கொஞ்சம் அதை மாற்றி சொல்கிறாரு, இவரோட ஞாபகத்தில் அப்படி இருக்குது, நம்ம ஞாபகத்தில் இப்படி இருக்குதுன்னு நம்மளே சொல்லிப்போம். ஸோ ஞாபகங்கள் கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் ஒரு உண்மையை முழுசாக ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஒரு கேமராவில் நடந்ததை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஞாபகங்கள் கிடையாது. ஸோ நம்ம கொஞ்சம் உண்மையை நமக்கேற்ற மாதிரி மாற்றி தான் சொல்லுவோம். ஸோ எப்போவுமே எல்லாருமே ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்துருச்சு நம்ம லைஃப்லனா, அதை கொஞ்சம் நம்மளை பற்றி ஒரு சின்னதாக நம்மளை நியாயப்படுத்தி அந்த வெர்ஷனையே கொஞ்சம் மாற்றிக்கிட்டு, நான் இப்படி ஒரு சிக்கலில் இருந்தேன் அதனால தான் இது நடந்துருச்சு. இப்போ இந்த திருடனே பார்த்தீங்கன்னா, தென்றல் காற்று அவனை வருடிச்சு, அதனால் அவன் ரொமான்டிக்காக பார்த்தா அந்த பொண்ணு மேலே ஆசை வந்துருச்சுன்னு அவன் சொல்கிறான். அது சொல்கிறதுல என்ன இருக்குன்னா, அவன் அது யாரோட தப்புன்னா இயற்கையோட தப்பு. இயற்கையை காற்று வீசிச்சு, அப்போ அது இவனுக்கு இயற்கையாக உண்டான ஒரு வேட்கை, ஒரு விருப்பத்தில் தான் அவன் அதை ரேப் பண்ணான் அப்படின்னு அவன் தன்னை நியாயப்படுத்திக்கிறான். ஸோ அந்த திருடன் நான் ஒரு பொண்ணை பார்த்தோன்னா ஆசைப்பட்டு ரேப் பண்ணிட்டேங்கிற மாதிரி அவன் தன்னை இது பண்ணாமல், அது கொஞ்சம் இயற்கையோட வேலை இது அப்படின்னு அதை கொஞ்சம் இட்டுக்கட்டி சொல்கிறான் இல்லையா. தன்னோட தவறை இயற்கையோட தவறாக அதை மாற்ற ட்ரை பண்ணுறது. அது மாதிரி அந்த பெண் சொல்கிறதுலையும் சாம்ராய் சொல்கிறதுலையும் எல்லாமே சாம்ராய்கிட்ட முழுக்க ஒரு தன்னால் அந்த திருடனை போராடி மனைவியை காப்பாற்ற முடியலங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அதை அவன் எப்படின்னா மனைவி மேலேயே வெறுப்பாக மாற்றுறான். அவன் எப்படி அதை மனசில் புரிஞ்சுக்கிறான்னா, இல்லை அந்த பொண்ணே தான் விருப்பப்பட்டு தான் போயிட்டா, என்னை ஏமாற்றிட்டா, துரோகம் பண்ணிட்டான்னு அவன் புரிஞ்சுக்கிறான், அல்லது அப்படி அதை மாற்றி சமாதானம் பண்ணிக்கிறான். ஸோ ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்கிறதுக்காக அல்லது தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக அந்த உண்மையை சின்னதாக மாற்றி சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் 4 வெர்ஷன்லேயுமே உண்மை கொஞ்சம் மாறி இருக்கு. எதுவும் முழு உண்மை இல்லை, எதுவும் முழு பொய்யும் இல்லை. இதுதான் விஷயம். இயல்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணிகிட்ருக்கிற, நம்ம சூழ்ந்து நம்ம பார்க்குற விஷயங்கள் தான் இது. ஸோ இதை ஒரு கதைக்குள்ளே அதை ஒன்று சொல்ல அவர் ட்ரை பண்ணிட்டார். இதுக்கும் அந்த நாள் படத்துக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல தெளிவான ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த நாள் படம் முழுக்க ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். ஒரு கொலை நடந்துருது, ஓப்பனிங் சீன்லேயே சிவாஜி கணேசன் இறந்துடுறாரு. சுட்டது யாருன்ற கேள்வி வருது. யாரெல்லாம் கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு ஜாவர் சீதாராமன் நடித்த அந்த கதாபாத்திரம், ஒரு இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரம். ஆக்சுவலாக அந்த படத்தோட கதையும் வசனம்லாம் கூட ஜாவர் சீதாராமன் எழுதுனது தான். ஸோ அவர் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். ஒவ்வொருத்தர் அவங்களோட சொந்தக்காரங்க, தம்பி ஒய்ஃபு, பக்கத்து வீட்டுக்காரரு, சத்தம் கேட்டு ஓடி வந்தவர், இப்படி பல பேரோட கேட்குறாரு என்ன நடந்தது அன்னைக்கு அப்படின்னோன்னா அவங்க வெர்ஷன், அவங்க எப்படி இந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்தாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தாங்க வச்சாங்கன்ற அந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அது கூடவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொலை எப்படி நடந்திருக்கலான்ற யூகத்தையும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் அப்போ யாரை கொண்டிருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு வெர்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அந்த எல்லா வெர்ஷனுமே அவங்க கண்ணால் பார்த்தது அல்ல, அது அவங்க யூகம். அவங்க இப்படி நடந்திருக்கலாம்னு ஒவ்வொருத்தரும் ஒரு யூகத்தை சொல்கிறாங்க. இந்த படத்தோட வித்தியாசம் என்னென்னா, ஒவ்வொரு யூகமும் விசுவலாக வரும். ஸோ அந்த சீன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்.
ஒவ்வொரு சீன்லேயும் சிவாஜி வந்து திரும்ப திரும்ப அந்த இறக்குற சீன் வந்துகிட்டே இருக்கும், கொல்றவங்க மாறிட்டே இருப்பாங்க. ஸோ கொல்லப்பட்ட விதம் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ சிவாஜி சாகிற சீன் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. இப்போ எப்படி ராஷமானில் வந்து அந்த கற்பழிப்பும் கொலையும் வந்து 4 வெர்ஷனாக காட்டப்படுதோ, அதே மாதிரி அந்த நாள்லேயும் வந்து சிவாஜியோட டெத்து வந்து 4 வெர்ஷனாக வருதுங்கிறதுனால இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நிறைய பேர் ராஷமானோட கம்பேர் பண்ணாங்க. ஆனால் அது முழுக்க பிழை. ராஷமான் வந்து முழுக்க வந்து வேற ஒரு கதை. அது வந்து சொல்ல வர்றது உண்மையோட உண்மைத்தன்மை என்ன, உண்மைன்றது நிஜமாவே நம்ம ஞாபகத்தில் இருக்கிறதுக்கும் உண்மைக்குமான ஒரு சின்ன கேள்விக்குட்படுத்துறது தான் அந்த ராஷமான் படத்தோட கதை. ஆனால் அந்த நாள் வந்து சும்மா ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான். ஒருத்தர் வந்து எல்லாரும் இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னாங்க, எல்லாரோட யூகங்களும் காட்டப்படுது. ஃபைனலாக அந்த இன்ஸ்பெக்டர் நிஜ குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுவார். அப்போ உண்மையிலே என்ன நடந்ததுன்னு படத்துலையும் காட்டிடுவாங்க. ஆக்சுவலாக உண்மை வெர்ஷனுங்கிறது அந்த பண்டரிபாயே அவன் மனைவியே கொண்டுட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது கண்டுபிடிச்சி அவர் ஃபைனலாக அது என்னன்னு காட்டிடுவாங்க ஆடியன்ஸ். ஸோ அது வந்து முழுக்க ஒவ்வொருத்தரோட யூகங்கள் சொல்லப்பட்டு உண்மையில் என்ன நடந்ததுன்னு காட்டப்படுறது. ஆனால் இது வந்து உண்மையினே ஒன்று இல்லை, உண்மைன்றது ஒரு சார்புத்தன்மை உடையது. ராஷமானில் வந்து அதை சொல்கிறாங்க. ராஷமானை பொறுத்த வரைக்கும் உண்மைன்றது ஒருத்தரோட உண்மை இல்லை, ஒருத்தரோட உண்மை இன்னொருத்தருக்கு உண்மை இல்லாமல் இருக்கலாம். ஸோ உண்மைன்றது நிரந்தரமான ரிஜிடான ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு விஷயம் கிடையாது. காலத்தால் அழியாத மாறாத ஒரு உண்மைங்கிறதெல்லாம் கிடையாது. உண்மை முழுக்க ஒரு சார்புத்தன்மை உடையது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கான ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு ராஷமான் சொல்ல வருது. இதுதான் விரும்மாண்டியில் வந்து 2 வெர்ஷன் சொல்லப்படும். ஜெயிலில் இருக்கிற விரும்மாண்டி ஒரு வெர்ஷன் என்ன நடந்ததுன்னு ஒரு சம்பவத்தை கோர்வையாக சொல்லுவார். இன்னொரு பக்கம் இந்த கொத்தாளத்தேவன்ற ஒரு கேரக்டர் பசுபதி நடித்தா அந்த கேரக்டர் வந்து ஒரு அதே சம்பவங்களை வந்து அவன் ஒரு விதமாக சொல்லுவான். ஸோ கொத்தாளத்தேவன் சொல்கிற வெர்ஷனில் கமல் தப்பாக தெரிவார், இவர் விரும்பாண்டி சொல்கிற இதில் வந்து பசுபதி தப்பாது. ஸோ இந்த ஒரு வித்தியாசம் அதில் இருக்குது. அதில் என்ன அந்த விரும்பாண்டி டைரக்ட் பண்ண கமல்ஹாசன் சாருக்கு இது வந்து ராஷமான் மாதிரி எடுக்கிற பிளானில் இல்லை. அவர் அதோட இன்ஸ்பிரேஷன் வேறு. அவர் வந்து மரண தண்டனை தவறுன்னு சொல்ல வர்ற ஒரு கதை இருக்குது. அதுலேயும் இதே 2 வெர்ஷன் வரும். ஸோ இந்த வெர்ஷன் கரெக்டாக அந்த வெர்ஷன் கரெக்டாங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கும். ஃபைனலாக படம் முடியும் போது எது உண்மைன்றது தெரியும். விரும்பாண்டிலே நமக்கு எது உண்மைன்றது கடைசியில் தெரிஞ்சிடும். ராஷமான் போல் என்ன உண்மையிலே தெரியாமல் ஒரு ஓப்பன் எண்டாக விடப்படலை. விரும்பாண்டியில் தெளிவாக விரும்பாண்டி நல்லவன், கொத்தாளத்தேவன் கெட்டவன்றது கிளியராக படம் முடியும் போது நமக்கு ஒரு கிளாரிட்டியோடு சொல்லப்படும். ஸோ அது ராஷமானோட வெர்ஷன் மாதிரி இருக்காது விரும்பாண்டி. அதனால் இது ரெண்டுமே கூட நல்ல வித்தியாசமானது தான். விரும்பாண்டியில் என்னென்னா அவங்க ஒரே சீக்வன்ஸை எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தர் சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடிட் பண்ணி 2 வெர்ஷனாக அதை காட்ட ட்ரை பண்ணியிருப்போம். ஒரே சம்பவங்கள் வரும், இதில் பாதி அதில் பாதின்னு வரும். ஆனால் ராஷமான் அப்படி இல்லை, முழுக்க அந்த சம்பவங்களே திரும்ப திரும்ப எடுக்கப்பட்டிருக்கும். 4 வெர்ஷனுமே 4 விதமாக நடித்து 4 விதமாக அந்த சீன் டயலாகு ஷார்ட் டிவிஷன் எல்லாமே வந்து 4 படமாக இருக்கும். 4 சீனுமே 4 தனித்தனி விதமான சீன்களாக அதில் பண்ணப்பட்டிருக்கும். விரும்பாண்டியில் வந்து ஒரே சீக்வன்ஸை இவர் சொல்லும்போது சில விஷயங்களை காட்டுறாரு, அவர் சொல்லும்போது சில விஷயங்களை காட்டுறாரு. ரெண்டையும் மாற்றி சொல்லும்போது இவரோட வெர்ஷன் உண்மையா அவரோட வெர்ஷன் உண்மையான்ற கேள்வி தான் அதில் வருமே தவிர, ராஷமான் போல் சம்பவத்தையே தனித்தனியாக ஷூட் பண்ணலை. அதனால் அதில் நீங்கள் இப்போ எடிட்லேயே பார்க்கும்போதே நமக்கு படம் ஆரம்பிக்கும் போதே கொத்தாளத்தேவன் சொல்கிறது சரியா விரும்பாண்டி சொல்கிறது சரியான்ற யூகம் நமக்கே வரும். நமக்கே தெரியும் விரும்பாண்டி தான் சரிங்கிற ஒரு ஃபீல் நமக்கே படம் பார்க்குமே வரும். காரணம் என்னென்னா அது ஒரு சீக்வன்ஸ் தான், ஒரே சீக்வன்ஸ் தான். எடிட்டிங்கில் அவங்க காட்டுற போது ஒரே சீனை மாற்றி அது அந்த சீனுக்குள்ளேயே தான் கட் பண்ணியிருப்பாங்களே தவிர முழுக்க வேற ஒரு சீனை எடுத்து 2 வெர்ஷனாக ஷூட் பண்ணி காட்டலை. அதுதான் அதில் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.